8 மணி நேரம் எரியுறது, 10 மணி நேரம் எரியுது, 12 மணி நேரம் எரியுது சோலார் லைட்லாம் வந்துருச்சு. சோலார் லைட்டு போட்டால் இவங்களுக்கு இந்த பல்புக்கு காசு கொடுக்க முடியாதுன்றதுக்காண்டி திரும்ப 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 இந்த பல்பை தான் வாங்கி போகிறானுங்களே தவிர, ஒரு சோலார் எல்இடியை வாங்கி மாட்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சூரிய ஒளியில் சார்ஜ் எரிக்கும், கரண்ட் பில்லும் தேவையில்லை. மக்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அதை செய்யணும்ல. தெரு லைட்டை ஃபுல்லாக சோலாராக போட்டுவிட்டா கூட அந்த இருட்டான இடத்துல ஃபுல்லாக சோலார் லைட்னா அதுவாக சார்ஜ் எரிக்கும், கரண்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு 10 இடத்துல அந்த மாதிரி போட்டு விட்டு பராமரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளை பாதுகாப்புக்கு வச்சுக்கலாம். அதுவும் எதுக்கு சொல்கிறேன்னா, நைட்டாக கீழே பைப்பை கட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறானுங்க இந்த குடியார பயிலுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் தான் கடுமையான சட்டம் கிடையாதுல்ல. கடுமையான சட்டம்ன்ற ஒன்று இருந்துச்சுன்னா போதும், ரோட்டில் நடக்கிற போது அந்த ராங் சைடு நடக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அந்த அளவுக்கு சட்டம் கடுமையாக இருக்கணும். வெளிநாடுகளில் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அரசியல்வாதிகள் சரியில்லை. ஆட்சி ஆளுறவன் கரெக்டாக இருந்தால் இருக்கவன் கரெக்டாக இருப்பான். நீங்கள் எத்தனை நாளாக கவனிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை வருஷமாக கவனிக்கிறீங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, நடுவில் நிப்பாட்டி வச்சுருக்கான் வண்டியை. எப்படி நம்ம ஊரில் பிளாட்ஃபார்ம்ன்ற ஒன்று இருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க. நடந்து போகிறதுக்கான, மக்கள் நடந்து போகிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70% இடத்துல பிளாட்ஃபார்ம்ன்ற ஒன்றே இருக்காது. நீங்கள் படிக்காத ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையில் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஓரத்தில் வந்து பட்டியக்கல் போட்டு உயரமாக்கி விட்டு அதில் வந்து ஆள் நடந்து போகிறதுக்கான பாதை தனியாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கேயுமே நடந்து போகிறதுக்கான பாதை கிடையாது. ஆனால் போக்குவரத்து துறை ரூல்ஸ் என்ன தெரியுமா? நடுவில் இருக்கிற கோட்டுக்கும் இந்த ஓரத்தில் இருக்கிற வெள்ளைக்கோட்டுக்கும் நடுவில் தான் நம்ம வண்டி ஓட்டணுன்றது ரூல்ஸு. அந்த வெள்ளைக்கோட்டுக்கு பாருங்க, இந்த ஒயிட் லைட் அடிக்கிற அதாவது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. இந்த வெள்ளைக்கோட்டிலேருந்து இந்த வெள்ளைக்கோடு வரைக்கும் வாகனம் போகும், ஓகே. அப்போ நடந்து போகிறவன் எதில் போவான்? இதுக்கு பதில் இருக்கா போக்குவரத்து துறைகிட்ட? நடந்து போகிறவனுக்குன்னு ஒரு பாதையை உன்னால் ஒதுக்க முடியலை. வெளிநாடுகளில் நடந்து போகிறவனுக்கு ஒரு பாதை, சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பாதை, காரில் போகிறவனுக்கு ஒரு பாதை, பஸ்ஸில் போகிறவனுக்கு ஒரு பாதை, ட்ரக்கு போகிறதுக்கு ஒரு பாதை. அந்தந்த பாதையில் அவன் கரெக்டாக போகிறான். என்ன காரணம்? ஒரு செகண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா அடுத்த செகண்ட் அவனுடைய அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை தூக்கிடும் கவர்மெண்ட்டு. இங்கே ஓட்டு போடுறதுக்கே இன்னும் ஆதார் கார்டை சேர்க்காமல் இருக்குதுங்க. எவ்வளவோ பிரச்சனை நடந்தாலும் ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியில் சேர்த்துட்டோம்னா கைரேகையை வச்சு ஓட்டு போட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்போ கள்ள ஓட்டு போட முடியாமல் போயிரும்ல? அதுதானே பிரச்சனை ஜனங்களுக்கு. அடுத்த எலெக்ஷன்லாம் எல்லா மக்களும் என்ன தெரியுமா போறோம்னா, ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோட சேர்த்தேன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லைன்னா எல்லாருமே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி பான் பண்ணிடணும் பேசாமல். கைரேகை ஒரு தடவை வச்சுட்டா அடுத்த தடவை கைரேகை வைக்க முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது என்னத்துக்கு நீ சீட்டை கொடுத்து அதில் குத்தி நான் கொண்டு போய் உள்ளே போட்டு பட்டனை போய் அமுக்கிக்கிட்டு, பட்டனை அமுக்கிற இடத்துல ஒரு கைரேகையை வச்சுட்டு போ. இந்த கைரேகையை வச்சேன்னா ஒரு தடவை ஓட்டு முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்து கைரேகை வைக்க வந்தான்னா விரலை வெட்டி விடுன்றேன். அதான் செய்யலாம்ல. இது வரைக்கும் எத்தனை பேரை இப்போ கள்ள ஓட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது நம்ம தேர்தல் ஆணையம்? எவனையாவது காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் நேக்கா போட்டு போயிடுறான்னு. ஏன்னா அவன் பாதுகாப்போட தானே வரேன், பாதுகாப்போட தானே போகிறேன். இந்த வட்டம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொன்னானுங்க. அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபார்ம் பண்ண முடியல. என்னுடைய மிஸ்ஸஸ்க்கும் எழுதி கொடுக்கல. இனி அதுக்கு என்ன பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு தெரியல. அது திருப்பியும் ஒருக்கா போய் அழகுனா அது பதிகிறதுக்கு என்னை கேம்ப் போடுவானுங்கன்னு தெரியாது. மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே அரசியல்வாதிகள் தான். எவனும் நிம்மதியாக வீட்டில் இருக்கக்கூடாது. போய் இதை போய் அதோட சேரு, அதை போய் இதோட சேரு, இதை இதுக்கு சேர்த்துட்டியா, ஃபோன் நம்பர் அதுக்கு கொடு, இந்த ஃபார்மை ரெடி பண்ணிட்டியா, அந்த ஃபார்மை ரெடி பண்ணிட்டியா, பேங்க்கில் போய் இதை கொடுத்துட்டியா, பேங்க்கில் போய் அதை கொடுத்துட்டியா. அப்படியே மக்கள் 365 நாளும் அப்படியே பிரச்சனையிலேயே இருக்கிற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். பார்த்தா அதுக்கு ஆதார் கார்டு லிங்க் வருது, இதை தொட்டால் காசை தூக்கிடுறானுங்க, அதை தொட்டால் தூக்கிடுறானுங்க. ஒருத்தர்லாம் 1.25 லட்ச ரூபா நம்ம கடை கஸ்டமர் இழந்தாரு. போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான்.
இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவரும் பணம் போச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. வடநாட்டுக்காரங்க எங்கே இருந்தோ காசை தூக்கிக்கிட்டு அல்லாட விட்டுறானுங்க. நம்மகிட்ட கொரோனா டைமில் ஒரு 2000 ரூபா அடித்தானுங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா அப்போ என் கையில் இருந்தது 2000 ரூபா தான். நான் அப்படி ஏமாந்தேன். மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரணும். முதல்ல அரசியல்வாதிகிட்ட இருந்து விழிப்புணர்வு வரணும். அரசியல்வாதி நம்மளை ஏமாத்துறான்னு எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் அந்த கிராமத்து சைட்லாம் போனோம்னா அடிச்சுன்னா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் செத்தாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஆத்திரமாக வரும். அப்படி என்னதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. அம்மாவும் இல்லை, ஐயாவும் இல்லை, 2 சைடு 2 கட்சியிலையுமே. ஆனாலும் ஓட்டு போடும்போது நாங்கள் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் தான் போடுறோன்னு போடுறீங்க. சரி, அந்த அம்மாவும் ஐயாவும் இருந்தப்போ இருந்த ஆட்சி இப்போ இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி இளைஞர்கள் எல்லாருமே பேசியே ஆகணும். மக்கள் முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்காண்டியாவது யோசிக்கணும். எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறைகள், கொலைகள், இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஆத்திரமாக வரும். ஒரு குற்றவாளியை கூட நிற்க வச்சு சுட முடியலை, உன்னால் ஒரு தலையை வெட்ட முடியலை. தூக்கி உள்ளே போட்டால் 10 நாளில் அவன் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் அடுத்த கொலையும் அடுத்த ரேப்பையும் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் மனநலம் சரியில்லாத ஆளுன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே விடுறானுங்க. என்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. கடுமையான சட்டம் மட்டுமே, எங்கேயுமே கடுமையான சட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு உருப்படும். அந்த கடுமையான சட்டம் வரணும்னா ஆள்றவன் நியாயவாதியாக இருக்கணும். ஏன்னா நியாயவாதியாக இருந்தால் தான் அவன் சட்டம் இயற்றுறதுக்கே ஏற்றுக்குவான். ஏன்னா குற்றம் செய்கிறவனாக இருந்தால் ஐயோ அந்த குற்றத்தில் முதல் தலை நம்ம தலை தானடா மாட்டோம் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இந்த கட்சியும் சரி, அந்த கட்சியும் சரி, அந்த கட்சியும் சரி, அந்த கட்சியும், எல்லா கட்சியிலையுமே எல்லா குற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் மக்கள் காலில் விழுந்து கும்பிட்டு ஓட்டை வாங்கிட்டு வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் தூக்கி மிதிக்கிறானுங்க அதே காலை வச்சு. நம்ம மக்கள் திருந்துறது கிடையாது. விவசாயத்தை முன்னிறுத்துகிற ஒரே கட்சி. இலவசம் கிடையாது. கல்வி, மருத்துவம், தண்ணீர், இது மட்டும்தான் இலவசம்னு சொல்கிற ஒரே கட்சி. பெண்களின் பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கும் ஒரே கட்சி. விவசாயத்துக்காக முன்னாடி எல்லாத்துக்கும் நிற்கிற கட்சி. இதுக்கு தான் இப்போ என்னுடைய ஓட்டு. இதே மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணினாலே மாற்றம் உருவாகிறோம். ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லையே. குடிக்க வச்சு ஏகப்பட்ட பேரை குடிகாரனாக மாற்றினது மட்டும்தான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய சாதனை. நாடகத்தை போட்டு பெண்களை ஃபுல்லாக நாடகத்தை பார்க்க வச்சு நாடக போதையில் வச்சுருக்கிறது இன்னொரு சாதனை. நடிகர்களின் பின்னால் போகிறது இன்னொரு சாதனை. உழைச்சி வாங்கின வண்டிக்கு நம்மளால் பெட்ரோல் கூட போட முடியல. ஆனால் அப்பே ஆத்தா காசில் சொத்தை வாங்கிக்கிட்டு அந்த காரையும் 2 வீலரையும் ஓட்டிக்கிட்டு ஏற்றி இறக்கி 4 பேரை கொண்டுட்டு போகிறான். அவனை வெளியே எடுக்கிறதுக்கு அப்பே ஆத்தா சேர்த்து வச்ச சொத்தில் செலவு பண்ணி வெளியே கூப்பிட்டு வரானுங்க. திருப்பியும் அதே வேலையை தான் பார்க்குறான். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் பார்த்தோம்னா எத்தனை பிள்ளைங்க, என்ன தண்டனையாச்சு. முக்கால்வாசி அரசியல்வாதி பிள்ளைய ஃபுல்லாக மண்டையை போட்டுரும். கடுமையான சட்டம் வந்தால் ஒரு வட்ட செயலாளர்லேருந்து எம்எல்ஏ, எம்பி, அந்த லெவலுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே பிள்ளைங்கன்னு ஒன்று இருக்கும். அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் குற்ற ஈடுபாட்டில் இருந்தாங்கன்னா இந்த சட்டம் கடுமையான சட்டம் ஆச்சுன்னா அதில் ஏதாவது ஒன்றில் ஒவ்வொருத்தரும் மாட்டுவாங்க. அதனால தான் நம்ம அரசியல்வாதிகள் எந்த ஒரு விஷயத்துக்கும் கடுமையான சட்டம் வந்துடக்கூடாது, நம்மளும் மாட்டிக்குவோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க மாட்டிக்குவாங்க, நம்ம பிள்ளைய மாட்டிக்குங்க, நம்ம மச்சனை மாட்டிக்குவான், நம்ம அண்ணன் தம்பி மாட்டிக்குவான், அதுக்காண்டியே கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுதான் இது வரைக்கும் எந்த ஒரு கடுமையான சட்டத்தையும் கொண்டு வரது கிடையாது. மக்கள்கிட்ட இருக்க ஒரு முட்டாத்தனம் என்னென்னா 5 நாள் அதை பற்றி பேசுவோம், அதுக்கடுத்து 6வது நாள் நாடகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான், நடிகரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான், இலவசமாக கொடுத்தோம்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் இங்கே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ, இன்னொரு பிரச்சனை உருவான உடனே இந்த பிரச்சனையை மறந்துடுவோம் நம்ம மக்கள். அந்த ஒரு விஷயத்தை அரசியல்வாதி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனாலேயே பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுறாங்க. இவ்வளோ குற்றங்கள் நடந்துமே பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அங்கனங்கன்னா ஒரு லைட்டு போட்டோம், அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இன்னுமே நிறையா கிராமத்து சைடெலாம் போனீங்கன்னா அந்த ஊருக்கு லைட்டு வெளிச்சமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. கையில் லைட்டோடு தான் போகணும். இருட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் அந்த கிராமங்களுக்கு ஒரு இலவச கழிப்பறையை கட்டித்தரோம்னு சொல்லி அதை நிறைவேற்றிட்டு கூட ஓட்டு கேட்கலாமே. இன்னைக்கு ஒருத்தருடைய பேச்சு கேட்டேன். அவர் சொல்கிறாப்படி
இத்தனாயிரம் கோடி வச்சிருக்கவங்க அதில் அவனுக்கு தேவையானதை அவன் குடும்பத்துக்கு தேவையான கோடியை மட்டும் ஒதுக்கிக்கிட்டு மீதி இருக்க கோடியை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு கேட்டு வரலாமே அப்படின்றா. நல்ல ஐடியா தான், ஆனால் செய்யணுமே, செய்ய மாட்டோம்ல. நம்ம மக்களும் கேட்க மாட்டாங்கல்ல. ஐயா இவ்வளவு பணம் வச்சிருக்கேல, மக்களுக்கு இதை செய் அதை செய், நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோம், கேட்கலாம்ல? கேட்க மாட்டானுங்க. நீங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் செய்கிறோன்னு வானுங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் மக்களை நல்லா வச்சு செய்வானுங்க. இந்த வட்டம் மட்டும் பார்ப்போம். எலெக்ஷனில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், இல்லைன்னா சொல்லலை, நானே சொல்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சிகிட்ட பவர் இருக்குது, ஓட்டு இருக்குது, நிறையா விஷயங்கள் ஆளுங்கட்சி கையில் இருக்குது. அதான் ஜெயிக்கும்னே வச்சுக்குவோம். ஜெயிச்சதுக்கப்புறம் தெரியும். இப்போலாம் என்னடா அனுபவிக்கிறீங்க, அடுத்து அனுபவிப்பீங்கடா.